இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நேத்து சென்னையில இருக்க லீலா பேலஸ்லேருந்து நம்ம தளபதி வெளிய போனப்ப எடுத்தது. ஸோ இந்த வீடியோ தான் தளபதி ஃபேன்ஸ் மத்தியில நேத்து இருந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் காலையில இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இன்றைய நாள் நல்லா இருக்கும்னு நம்புவோம். தென் அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி நேத்து ஃபேன்ஸ் கூட நின்னு ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோஸும் சோசியல் மீடியாவுல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நேத்துன்னு கோட் படம் 25வது நாள கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் கோட் படம் ஓடிட்டு இருக்க தியேட்டர்ஸ் எல்லாமே புக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ல விடுறேன் பாருங்க. அண்ட் இதெல்லாம் தளபதி அப்படிங்கிற ஒரே மனசுனால மட்டும்தான் முடியும். ஏன்னா தளபதியோடைய கோட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நல்ல படங்கள் வந்திருக்கு. ஸோ அப்படி இருந்தும் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி கோட் படம் இருக்கு. தென் இப்போ வரைக்குமே 450 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க கோட் படம். பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 220 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 100 கோடி ஷேர் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. ஸோ வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்கு கோட் படம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு தளபதி போறது தான் கொஞ்சம் மனசுக்கு வலியா இருக்கு. ஏன்னா இது மூலியமா தமிழ் சினிமாவுக்கு 400லேருந்து 500 கோடி இழப்பு தான் வருஷம். ஸோ இந்த இடத்த யார் ஃபுல்ஃபில் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் யாராவது ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பவே நடக்க வாய்ப்பு இல்லை. பட் டைம் எடுக்கும் ரொம்பவும். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.